Hello students. Last session we discussed about what is previous year and what is an assessment year, right? So in the session, another continuation. Okay. So let me again revise one time. So previous year அப்படின்றது the year in which you are earning income. Okay. So ஒரு person எந்த வருஷத்துல income earn பண்றாரோ அதுதான் நான் என்ன சொல்றேன் previous yearனு சொல்றோம். And the year in which that income is liable to pay tax, that income is subject to be taxed. Okay, so அந்த income வந்து எப்போ taxக்கு payment tax pay பண்ண போறோமோ அந்த incomeக்கு அதை நான் என்ன சொல்றேன் அந்த வருஷத்தை assessment year. ஸோ நார்மலா ப்ரீவியஸ் இயருக்கு உடனே அடுத்து வரக்கூடிய வருஷத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர்னு சொல்லுவோம். அசஸ்மெண்ட் இயருக்கு இமிடியேட்டா முன்னாடி இருக்கக்கூடிய வருஷத்தை ப்ரீவியஸ் இயர்னு சொல்லுவோம். ஓகே, ரெண்டுமே ஒண்ணுதான். ஸோ ப்ரீவியஸ் இயர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபினான்ஷியல் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர் அண்ட் அசஸ்மெண்ட் இயர் இது எல்லாமே எந்த ஆக்டை பேஸ் பண்ணி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் பேஸ்ட் மெயின்லி ஆன் த ரெலவெண்ட் ஃபினான்ஸ் ஆக்ட். ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஃபினான்ஸ் ஆக்ட் பாஸ் பண்ணுவாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட்ல. ஸோ அந்த ஆக்டை பேஸ் பண்ணி அந்த ஆக்ட் நமக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961ல இன்கார்பரேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதை தான் நம்ம லாஸ்ட் செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு அதனோட கண்டினியூவேஷன். ஸோ நான் சொன்னேன், சப்போஸ் ஒரு பர்சன் ஜூலை 15th ஜாப் ஜாயின் பண்ணியிருந்தா, ஓகே, ஜூலை 15th 2020ல அவர் ஜாப் ஜாயின் பண்றாரு ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஜாப் ஜாயின் பண்ணியிருந்தா அவருக்கு என்ன ப்ரீவியஸ் இயர் இருக்கும்? நான் சொன்ன ப்ரீவியஸ் இயர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2020 to 31st March 2021 அப்படின்றத பார்த்தோம். பட் அவர் வந்து ஏப்ரல், மே, ஜூன் அப்பெல்லாம் வேலையிலே இல்லை. பட் ஹி ஜாயின்ட் இன் த மந்த் ஆஃப் ஜூலை ஒன்லி. அப்போ ஜூலைல ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் எப்போ கமெண்ட்ஸ் ஆகும் அப்படின்றது தான் நான் லாஸ்ட் செஷன்ல கொஸ்டின் மார்க்கோட விட்டேன். இப்போ அதுக்கான ஆன்சர் பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சில ரூல்ஸ் நம்ம பார்த்துடலாம். அந்த ரூல்ஸை பார்த்துட்டோம்னா அந்த கொஸ்டின்கான ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் இன் கேஸ் ஆஃப் நியூலி செட்டப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஸோ ஒருத்தர் புதுசா அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வேலையில தொடங்குறாரு, இல்லை ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, இல்லை ஒரு புது ப்ரொஃபஷன் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கும் ப்ரீவியஸ் இயர் அப்படின்றத தான் இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அந்த கொஸ்டின்க்கும் ஆன்சர் இந்த ரூலை பார்த்துட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் நார்மலி கமென்சஸ் ஆன் த டேட் ஆஃப் செட்டிங் அப் ஆஃப் த பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் நார்மலா எப்போ கமெண்ட்ஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டேட் ஆஃப் த business or date of the joining date, that is it completely depending on the commencement of the business or that joining date. ஓகே, அந்த ப்ரொஃபஷன்ல அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு, இல்லை அந்த ஒரு நியூ எம்ப்ளாய்மெண்ட்ல ஜாயின் பண்ணியிருக்காரு, இல்லை ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா என்ன டேட்ல அவர் ஜாயின் பண்ணியிருக்காரோ இல்லை எந்த டேட்ல அந்த பிசினஸ் செட்டப் பண்ணியிருக்காங்களோ அதுல அன்னில இருந்து தான் என்ன ஆகும் அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கமெண்ட்ஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த கொஸ்டின் நம்ம என்ன சொல்லும், ஜூலை 15th ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு ப்ரீவியஸ் இயர் 15/7/2020 to 31st March 2021. ஸோ அசஸ்மெண்ட் இயர் மாறுமா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் எல்லாருக்குமே யூனிஃபார்மா தான் இருக்கும். பட் ப்ரீவியஸ் இயர் தான் ஒவ்வொருத்தருக்கு மாறுபடும். ஸோ நார்மலா ப்ரீவியஸ் இயர் புதுசா சேர்றவங்களுக்கு மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, ஏற்கனவே வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவங்க, இல்லை ஒரு புது பிஸ்னஸ் ஏற்கனவே பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கவங்க, இவங்களுக்குலாம் ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் எப்பவுமே யூனிஃபார்ம் காமனா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஏப்ரல்ல கமெண்ட்ஸ் ஆகி 31st Marchல முடியும். ஆனா இந்த ரூல் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுசா பிஸ்னஸ் கமெண்ட்ஸ் பண்றவங்களுக்கு, இல்ல புதுசா ஒரு ஜாப்ல ஜாயின் பண்றவங்களுக்கு. ஸோ நாளைக்கே நீங்க வந்து அட்வொகேட்டா முடிச்சுட்டு இது உங்களோட பார் கவுன்சில்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி என்ன பண்ணலாம், என்ரோல் பண்ணி அட்வொகேட்டா வரலாம். ஸோ அட்வொகேட்டா ஜாயின் பண்ண உடனே அசியூம் தட் நீங்க யூ ஆர் earning
per lakh per month. Okay, ஒரு பாசிட்டிவா நம்ம நினைப்போமே, நம்மளால சம்பாதிக்க முடியாதா? ஓகே, ஸோ அப்படி சம்பாதிக்கிறப்ப நீங்க வந்து நவம்பர்ல எம்ப்ளாய்மெண்ட் என்ரோல்மெண்ட் பண்ணிருக்கீங்க, பை டிசம்பர்ல கூட உங்களுக்கு சம்பளம் வரல, பட் ஜனவரில வந்துருச்சு. அப்ப ஜனவரி பிப்ரவரி நீங்க என்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க? நவம்பர்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ரீவியஸ் இயர் என்ன சொல்லுவாங்க? நவம்பர். ஓகே, அப்போ நீங்க என்னைக்கு டேட் ஜாயின் பண்ணீங்களோ அந்த டேட்ல இருந்து, நாட் ஃப்ரம் த டேட் ஆஃப் யுவர் என்ரோல்மெண்ட், டோன்ட் கன்ஃபியூஸ். நீங்க எப்போ வந்து ஒரு பிசினஸ், ஐ மீன் நீங்க ஒரு லா ஃபார்ம்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களோ, இல்ல ஒரு அட்வொகேட் ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்க, இல்ல ஒரு எல்பிஓல ஜாயின் பண்ணிருக்கீங்க, சம்திங் லைக் தட், நீங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா from that date, okay, அந்த டேட்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயரை கணக்குல எடுத்துப்போம். மேம் அப்ப அசஸ்மெண்ட் இயர் இஸ் யூனிஃபார்ம் ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, நீ எப்ப ஜாயின் பண்ணாலும், நீ எந்த இதுல எந்த மாசத்துல எந்த நேரத்து எங்க எப்ப ஜாயின் பண்ணி இருந்தாலும் உங்களுக்கு அசஸ்மெண்ட் இயர் யூனிஃபார்மா தான் இருக்கும். பட் ப்ரீவியஸ் இயர் தான் சேஞ்சஸ் ஆகும். அது கூட யாருக்கு மட்டும்தான் கேட்டீங்கன்னா, நியூலி செட்டப் பிசினஸ் ஆர் நியூலி ஜாயின்ட் ப்ரொஃபஷன், ஓகே, அவங்களுக்கு மட்டும்தான். ஓகே, அப்போ அசஸ்மெண்ட் இயர் வந்து இட் மஸ்ட் பி 12 months. ஓகே, அசஸ்மெண்ட் இயர் எப்படி இருக்கும்? 12 months இருக்கும். அது யூனிஃபார்மா இருக்கும். பட் ப்ரீவியஸ் இயர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இட் நீட் நாட் பி த 12 months. Okay, so because in case of newly set up business or profession or new source of income, the first previous year is maybe a period of 12 months or it may be less than 12 months. நான் சொன்ன மாதிரி அவர் ஏப்ரல்ல ஜாயின் பண்ணியிருந்தாருன்னா ஏப்ரல் டு மார்ச் 12 months கீழே வந்துருவாரு. பட் ஏப்ரல்ல ஜாயின் பண்ணல, ஆகஸ்ட்ல ஜாயின் பண்ணிருக்காரு, இல்ல நவம்பர்ல ஜாயின் பண்ணிருக்காருன்னா அவர் அப்ப அந்த ஜாயின் பண்ண அந்த மந்த்ல இருந்து மார்ச்சுக்குள்ள முடிஞ்சிடும் அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர். அப்ப அது வந்து இட் நீட் நாட் பி 12 months, இட் மே பி லெஸ் தென் 12 months. அது 12 months தான் கட்டாயமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 12 months இருக்கலாம், or less than 12 months கூட இருக்கலாம். பட் இட் கேன் நெவர் எக்ஸிட் 12 months. அது 12 monthsக்கு மேல போகவே போகாது. மேம் அவர் வந்து நவம்பர்ல தானே ஜாயின் பண்ணிருக்காரு, இந்த மார்ச் விட்டுட்டு அடுத்த மார்ச்சுக்கு நம்ம கால்குலேட் பண்ணலாமே அப்படின்னு கேட்டீங்கன்னா வரவே வராது. இந்த நவம்பர்ல ஜாயின் பண்ணிருந்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து ஒரு அசியூம் தட் நீங்க மார்ச் 30 2021ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா கூட வேலை, உங்களோட ப்ரீவியஸ் இயர் ஒரு நாள் தான். அதாவது 30/3/2021 to 31/3/2021 இதான் உங்க ப்ரீவியஸ் இயர். மேம் என்ன மேம் ஒரு நாள் தானே இருக்கு? எஸ், அஃப்கோர்ஸ் அந்த ஒரு நாள் தான் உங்க ப்ரீவியஸ் இயர். அதுக்கு அசஸ்மெண்ட் இயர் 1/4/2021 to 31/3/2022. ஓகே, புரியுதா உங்களுக்கு? சோ இதுதான் இன்கேஸ் நியூலி செட்டப் பிசினஸா இருக்கு, இல்ல ஒரு ப்ரொஃபஷனா இருக்கு அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸ் இயர் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், எப்படி டிசைட் பண்ணுவோம்னா இப்படிதான் டிசைட் பண்ணோம். So the date on which the source of income newly comes into existence and ends on the immediately following March 31st. நீங்க எப்ப உங்களுக்கு ஒரு நியூ சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்தாலும் அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு என்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோ, எந்த டேட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த டேட்ல இருந்து கணக்குல எடுத்துக்கிட்டு and it definitely ends on the immediately following March 31st. Okay, வரக்கூடிய அடுத்த 31st மார்ச்சுக்குள்ளே உங்களோட ப்ரீவியஸ் இயர் என்னவாயிடும்? ஓவர் ஆயிடும். ஓகே, சோ கிளியர்? சோ இந்த பார்ட் வந்து உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ்ல கேட்கலாம் அண்ட் அஃப்கோர்ஸ் இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டடா ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஓகே, ரொம்ப 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 லக்கியஸ்ட் பேட்ச்னு சொல்லுவேன் இதுல இருந்து ப்ராப்ளம்ஸ் வந்ததுன்னா, பிகாஸ் ஆஃப் 4 marks. ஓகே, 4 marksக்கு ஒரு சின்னோண்டு கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எவ்வளவு அழகா நம்மளால ஆன்சர் பண்ண முடியும், ரைட்? ஸோ 4 marksக்கு நம்மளால இந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம என்ன பண்ண முடியும்? 4 marksக்கான ஆன்சர் கொடுக்க முடியும். அதே நம்ம இன்கம் ப்ராப்ளம் போட போறோம் அப்படின்னோம்னா மண்டைய உடைச்சி தலையை சுத்தி நம்ம ஒரு கன்க்ளூஷன் அரைவ் ஆகி அந்த ப்ராப்ளம் சம் போடுறதுக்குள்ள கரெக்டா ஏதோ சம் மிஸ்டேக்ஸ் நம்ம கால்குலேஷன்ல போட்டிருந்தா கூட தப்பா கூட ஆன்சர் வரும். அப்ப அதுக்கும் 4 marks, இதுக்கும் 4 marks. நான் சொல்றது உங்களுக்கு வித்தியாசம் புரியுது இல்ல? இன்கம் டாக்ஸ் சேலரி, ஐ மீன் சேலரி ஃப்ரம் இன்கம், நம்ம இன்கம் ஃப்ரம் சேலரி நம்ம நடத்துவோம் டாக்ஸ் லயபிலிட்டிக்கு. அந்த ப்ராப்ளம் நம்ம கம்ப்யூட் பண்றப்ப
கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். டிஃபிகல்ட் இந்த சென்ஸ் கொஞ்சம் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். பட் இதுல எந்த ஸ்டெப்ஸும் கிடையாது, எந்த ரூலும் கிடையாது. ஜஸ்ட் ஒன்லி ஒரே ஒரு பாயிண்ட் தான். என்ன பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன் கேஸ் இஃப் இட் இஸ் நியூலி செட் அப் பிசினஸ் ஆர் இஃப் இட் இஸ் நியூலி ஜாயின்ட் ப்ரொஃபஷன், தென் த சிம்பிள் ரூல் இஸ் இட் இஸ் commenced from the date of setting up of the business or joining the profession. ஓகே, சோ எந்த டேட்ல ஜாயின் பண்ணிருக்காங்களோ அந்த டேட்ல வரும் அப்படின்றது. ஓகே, மேம் அப்ப அடுத்து வர ப்ரீவியஸ் இயர்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ் த செகண்ட் அண்ட் சப்சிக்வெண்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ் ஆர் ஆல்வேஸ் அ ஃபினான்ஷியல் இயர்ஸ். அதுல எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ்க்கு மட்டும்தான். இந்த ரூல் எல்லாம் எதுக்கு மட்டும் அப்ளிகபிள்னா, ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது. நான் அதான் சொன்னேன். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து லா காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஜாயின் பண்றேன். ஆகஸ்ட்லயோ இல்ல மே 15th நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னா, என்னோட ப்ரீவியஸ் இயர் என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, 15th of May 2020 to 31st March 2021. Okay, so the date of joining the first previous year. Ma'am, அப்ப அடுத்த previous year, of course அடுத்த previous year எல்லாருக்குமே financial years தான், same uniform. ஓகே, எனக்கு எப்பவுமே ஸ்டார்ட் ஆகி 1st April, அடுத்ததா வரக்கூடிய 2021 to 31st March 2022, அப்படியே ரெகுலரா அது பாட்டு கண்டினியூஸா போயிட்டு இருக்கும். ஓகே, so the second and subsequent previous years are always of 12 months each, that is April to March. ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும் போயிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சம், மிஸ்டர் ஏ இஸ் ரன்னிங் எ பிஸ்னஸ் ஃப்ரம் July 15 to 2020 onwards. Determine previous year and assessment year. இப்படிதான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண ப்ராப்ளம் தான். So since Mr. A has commenced his business from July 15th 2020 onwards, so the previous year would be 15/7/2020 to 31/3/2021. The assessment year would be 1/4/2021 to 31/3/2022. ஸோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கோம் நம்புறேன். ஓகே, ஸோ ஏ என்னைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரோ அந்த டேட்ல இருந்தா ப்ரீவியஸ் இயர். அசஸ்மெண்ட் இயர்ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. அசஸ்மெண்ட் இயர் எல்லாருக்குமே யூனிஃபார்ம் தான். இட் இஸ் காமன். ஓகே, இட் இஸ் காமன். இட் வில் நாட் சேஞ்ச். Okay, it won't change. It is always a period of 12 months. That is 1st April to 31st March. Okay, but the previous year depends upon the establishment of business, newly business, or the commencement of date of the, that is the commencement date of the joining a new profession. Okay, so இது வந்து first problem. Second problem என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Mr. Avinash has joined in an employment on 31st October 2020. So determine the previous year and assessment year. நான் சும்மா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ப்ராப்ளம்ஸ் தான். பட் ரொம்ப இந்த மாதிரி டெட் ஈஸியா ப்ராப்ளம்ஸ் கேட்க மாட்டாங்க. பட் இட் இஸ் ஆல் அப் டு த கொஸ்டின் பேப்பர் செட்டர். ஸோ அவங்க எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்றது நம்மளால சொல்ல முடியாது. ஸோ வி மஸ்ட் பி இன் எ பொசிஷன் டு ஆன்சர் ஃபார் எவ்ரி திங், ரைட்? ஸோ அதுக்காக தான் இந்த 2-3 ப்ராப்ளம்ஸ் நான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ ஆன்சர், since Mr. Avinash has joined an employment on 31st October 2020, the previous year would be அவரோட date of joining, that is 31/10/2020 to 31/3/2021. Okay, and assessment year, of course, common, 1/4/2021 to 31/3/2022. In the another problem, Mrs. Abba has joined in an employment as a chef on 30/3/2021. Okay, so determine the previous year and assessment year. So simple problem, Mrs. Abba இன்னைக்கு வேலையில ஜாயின் பண்ணிருக்காங்க March 30th of 2021. Of course இன்னும் வரல. நான் ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு நம்மளோட அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் அடுத்த வருஷம் இருக்குன்றதுனால அதுக்காக நான் போட்டிருக்கேன். ஓகே, அசியூம் தட் நம்ம இப்ப 2021 வரல, பட் நான் போட்டிருக்கேன். இது யாரும் கொஸ்டின் பண்ணிடாதீங்க, மேடம் இன்னும் 2021 வரல, அதுக்குள்ள எப்படி மேம் இப்படி ப்ராப்ளம் கொடுப்பீங்கன்னு. நம்மளோட ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் அப்படி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ பிகாஸ் நமக்கு ப்ரீவியஸ் இயர் 2020 to 2021ன்றதுனால நான் இப்படி ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இப்படிதான் ப்ராப்ளம் கேட்பாங்க. ஓகே, டோன்ட் திங்க், பி ஸ்மார்ட். ஸோ டிட்டர்மைன் த ப்ரீவியஸ் இயர் அண்ட் அசஸ்மெண்ட் இயர்.
ஸோ மிஸ்ஸஸ் ஆபா என்னைக்கு ஜாயின் பண்ணாங்கன்னு பார்க்குறப்ப March 30th ஜாயின் பண்ணியிருக்காங்க, அதாவது 2021ல. ஸோ ப்ரீவியஸ் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேஸில் 30/3/2021 to 31/3/2021. தட் இஸ் அந்த 2 days 30/31 அந்த 2 days தான் உங்களுக்கு என்னது ப்ரீவியஸ் இயர். அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு அசஸ்மெண்ட் இயர் 1/4/2021 to 31/3/2022. ஸோ அதுக்குள்ள உங்க எல்லாருக்கும் டவுட் வந்திருக்கும், மேடம் அப்ப அவங்களுக்கு டாக்ஸ் எல்லாம் கட்டணுமா? ஸோ எதுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம்? பிகாஸ் டாக்ஸ் அவங்க கட்டணுமா கட்டக்கூடாதான்றதை கண்டுபிடிக்கிறதுனால தான் இந்த ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர். ஓகே, ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் எல்லாருக்குமே காமன். நீ டாக்ஸ் கட்ட போறியா கட்டலையான்றது செகண்டரி. உன்னோட டாக்ஸ் லயபிலிட்டி வந்ததுன்னா நீ டாக்ஸ் கட்ட போற, பட் டாக்ஸ் லயபிலிட்டி இல்லை அப்படின்னா நீ டாக்ஸ் கட்ட போறது கிடையாது. பட் ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் யாரெல்லாம் பிசினஸ் பண்றீங்களோ, யாரெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, அண்ட் another rule, what are the connection between previous year and assessment year? ப்ரீவியஸ் இயர்க்கும் அசஸ்மெண்ட் இயர்க்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்றத பார்க்க போறோம். ஸோ ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி income of a previous year is taxable in the immediately following the assessment year. ஸோ எப்பவுமே ப்ரீவியஸ் இயர்ல ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம் எப்ப டாக்ஸ் பே பண்ணுவோம், அப்போ இம்மிடியட்டா அடுத்து வரக்கூடிய அசஸ்மெண்ட் இயர்ல டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்றது தான் ரூல். இதானே நம்ம பார்த்தோம், அதானே ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர்னு பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் அப்படின்றது நார்மலி த இயர் இன் விச் யூ ஆர் ஏர்னிங் இன்கம் இஸ் நோன் அஸ் ப்ரீவியஸ் இயர். அசஸ்மெண்ட் இயர், த இயர் இன் விச் தட் இன்கம் இஸ் டாக்ஸபிள் இஸ் நோன் அஸ் அசஸ்மெண்ட் இயர். இதான் நார்மல் ரூல், ரைட்? அதுதான் இங்க நான் சொல்றேன். பட் it is not absolute. What it also has some exception. ஓகே, ஸோ இதுக்கும் சில எக்ஸப்ஷன் இருக்கு. என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, in certain cases the income of the previous year is also taxable in that year itself. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர்ல ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம் சில சர்க்கம்ஸ்டான்சஸ்ல மட்டும், சில கேசஸ்ல மட்டும் ப்ரீவியஸ் இயர்ல டாக்ஸ் பே பண்ணி ஆகணும். ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இது நமக்கு சம்பந்தமே கிடையாது, இதுல இருந்து ப்ராப்ளம் கேட்டதே கிடையாது. பட் we must know this. ஓகே, ஸோ நமக்கு இது தெரிஞ்சுக்கணும், நம்ம கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும்ன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை சொல்றேன். நார்மலா ரூல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர்ல ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம் அசஸ்மெண்ட் இயர்ல நம்ம என்ன பண்ணுவோம், டாக்ஸ் பே பண்ணுவோம் அப்படின்றது தான் ரூல். பட் எக்ஸப்ஷன் ஒன்று இருக்கு. என்ன எக்ஸப்ஷன் பாக்குறப்ப சில சர்க்கம்ஸ்டன்சஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம் ப்ரீவியஸ் இயர்லயே டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சில எக்ஸப்ஷன் இருக்கு. என்ன சர்க்கம்ஸ்டன்சஸ்லன்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் இஃப் அ பர்சன் இஸ் அ நான் ரெசிடென்ட், ஓகே, இன்கம் ஆஃப் அ நான் ரெசிடென்ட் ஃப்ரம் ஷிப்பிங். ஸோ அவனுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேசஸ்ல நான் ரெசிடென்ட்டோட இன்கம் ஷிப்பிங்ல இருக்கு அப்படின்னா, அப்போ அந்த கேஸ்க்கு எப்போ டாக்ஸ் பே பண்ணி ஆகணும், ப்ரீவியஸ் இயர்ல டாக்ஸ் பே பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ சிம்பிள். சப்போஸ் இஃப் த பர்சன் இஸ் நான் ரெசிடென்ட், மேம் எங்களுக்கு திடீர்னு என்ன நான் ரெசிடென்ட் சொல்றீங்க, அஃப்கோர்ஸ் அடுத்த சாப்டரே நம்ம அதை தான் பார்க்க போறோம். ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் பார்க்க போறோம். அதுல ரெசிடென்ட், நான் ரெசிடென்ட், ரெசிடென்ட் ஆர்டினரி ரிசைட்ஸ் இன் இந்தியா, ரெசிடென்ட் நாட் ஆர்டினரி பீயிங் ரிசைட்ஸ் இன் இந்தியா, நிறைய நாலு கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. அதுல நான் ரெசிடென்டா இருக்கான் அப்படின்னா, நான் ரெசிடென்ட்னா இந்தியாவில இல்ல, ரெசிடென்ட்னா we are all resident. ஓகே, எங்க இருக்கோம், நம்ம எல்லாம் இந்தியாவில வசிச்சுட்டு இருக்கோம், அதனால நம்மள ரெசிடென்ட்னு சொல்லுவோம். நான் ரெசிடென்ட்னா இந்தியாவில இல்லாதவங்கள நான் ரெசிடென்ட்னு சொல்ல போறோம். ஓகே, அதுக்கு ரூல் இருக்கு, நம்ம சொல்லுவோம், படிக்க போறோம், சொல்றேன். ஓகே, பின்னாடி சொல்றேன், பின்னாடி நம்ம அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன் கேஸ் இஃப் a person is a non-resident, if he is getting income that is also from shipping, then in that circumstances that is taxable in that previous year itself. அந்த வருஷமே என்ன பண்ணி ஆகணும், அவரு டாக்ஸ் கட்டணும்னு சொல்றாங்க. And another circumstances, income of persons leaving India either permanently or for a long period of times. Suppose நான் இருக்கேன், இப்போ நான் சப்போஸ் ஐ வாண்ட் டு செட்டில் இன் ஓகே வாஷிங்டன், நான் வந்து வாஷிங்டன் போறேன், என் வேலையை இன்னைக்கு விட்டுட்டு நான் என்ன பண்ண போறேன், வாஷிங்டன் போறேன். அப்ப என்ன பண்ணணும், இன்னைக்கு வரைக்கும் சம்பாதிச்ச பணம் என்ன இருக்கு என்கிட்ட, மார்ச் ஏப்ரல்ல இருந்து அஃப்கோர்ஸ் இன்னைக்கு ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் நான் சேலரி வாங்கியிருப்பேன்.
அப்ப நான் பர்மனண்டா போக போறேன் ஆர் ஃபார் a லாங் பீரியட் ஆஃப் டைம்ஸ் ஆர் ஃபார் நான் ஒரு 2 years 3 years அல்ல 4 years நான் அங்க போய் இருந்துட்டு வர போறேன் அப்படின்னாலும் நான் என்ன பண்ணி ஆகணும், இந்த 5 monthsக்கான டாக்ஸ் நான் என்ன பண்ணணும், பே பண்ணியே ஆகணும். அதுவும் எப்ப பே பண்ணணும், அடுத்த வருஷம் கிடையாது, இந்த ப்ரீவியஸ் இயர்லயே நான் என்ன பண்ணணும், டாக்ஸ் பே பண்ணணும்னு சொல்றாங்க. Okay, and another circumstances, income of bodies formed for short duration. We have a நமக்கு வந்து நிறைய அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் இருக்கு, நிறைய பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி சில சர்டைன் பாடிஸ், சில கம்பெனிஸ், சில கார்பரேஷன்ஸ் ஒரு ஷார்ட் பீரியடுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, கான்ஸ்டியூட் பண்ணிருப்பாங்க. அந்த பர்பஸ் சால்வ் ஆன பிறகு என்ன பண்ணுவாங்க, அதை டிசால்வ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்மால் பாடிஸ் எதுனா கான்ஸ்டியூட் பண்ணி அதுல இருந்து நல்லா இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காங்க ஒரு ஷார்ட் பீரியட்லயே அப்படின்னா, அப்ப என்ன பண்ண முடியும், அந்த பாடிஸ் கிட்ட இருந்து நம்ம அந்த வருஷமே டாக்ஸ் பே பண்ண சொல்லி கேட்கலாம்னு சொல்றாங்க. ஓகே, and another thing, income of a person trying to alienate his assets with a view to avoiding payment of tax. டாக்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக ஒருத்தர் அவரோட அசெட்டை alienate பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்காக என்ன பண்ண முடியும், அந்த சேல் பண்ண அல்லது அந்த டிரான்ஸ்பர் பண்ண அசெட்ல இருந்து வரக்கூடிய இன்கம்க்கு அந்த வருஷமே டாக்ஸ் போடலாம்னு சொல்றாங்க. And another thing, income of a discontinued business. In case உடனே business வந்து ஸ்டாப் பண்றோம் இல்ல நம்ம டிஸ்கண்டினியூ பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்பயும் என்ன பண்ணலாம், அந்த வருஷமே அவங்க டாக்ஸ் பே பண்ணலாம். ஐ மீன் ப்ரீவியஸ் இயர்லயே டாக்ஸை பே பண்ணலாம்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இன் தீஸ் கேசஸ் income of a previous year may be taxed as the income of the assessment year immediately preceding the normal assessment year. ஓகே, ஸோ எப்பவுமே இன்கம் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் என்ன பண்றோம், இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல அந்த அசஸ்மெண்ட் இயர்லயே இல்லாம, நார்மல் அசஸ்மெண்ட் இயர்ல இல்லாம, அந்த ப்ரீவியஸ் இயர்லயே அசஸ்மெண்ட் இயரா ட்ரீட் பண்ணி என்ன பண்ண முடியும், டாக்ஸா பே பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ த income that is a previous year may be taxed as the income of the assessment year that is immediately preceding the normal assessment year. Okay, clear? So this is about what is previous year and what is an assessment year. So this is about the rule and this is about the exception. Okay, and இதுல இருந்து நிச்சயமா ஒரு ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ப்ராப்ளம் கேட்டா ரொம்ப ஈஸி. Now let me move into the another concept, person. So person னா யாருன்னு பார்க்க போறோம். The term person includes, and நான் பர்சன் டெஃபினிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல எந்த செக்ஷனுமே சொல்லலை. இது செக்ஷன் 2(9) 2(2) எதுவுமே சொல்லல. பிகாஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எப்பவும் சொல்றதுதான், செக்ஷன் இஸ் நாட் நெசசரி. ஓகே, அதுவும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல நிறைய செக்ஷன்ஸ் நம்ம பார்க்க மாட்டோம். ஒன்லி வி ஹாவ் அ ஃபியூ செக்ஷன்ஸ். ஒரு ரொம்ப கம்மியா தான் செக்ஷன்ஸே நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க செக்ஷன்ஸ் கோட் பண்ணாலும் கோட் பண்ணலனாலும் you will definitely get good marks provided you have to write everything கரெக்டா. ஓகே, ஸோ கரெக்டா நீங்க எழுதினாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும், மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அடுத்தது பர்சனோட டெஃபினேஷனை பார்க்க போறோம். ஸோ பர்சன் அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, that person may be includes an individual. அது எக்ஸா இருக்கலாம், ஒய்யா இருக்கலாம், ஏஆ இருக்கலாம், பிஆ இருக்கலாம், நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம். ஓகே, that is an individual. Next, Hindu undivided family. So right, Hindu undivided family பத்தி ஃபேமிலி லெவல்ல நிறைய படிச்சிருப்பீங்க. HUF தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியோட மேனேஜர் யாரு, அஃப்கோர்ஸ் கர்த்தா. ஓகே, ஸோ ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியா இருக்கலாம். அப்ப பர்சன்னா யார் இருக்கலாம், ஒன்னு இண்டிவிஜுவலா இருக்கலாம். See, this is most important. இதுல இருந்து ஷார்ட் நோட்ஸ் கேட்கலாம். இது ஷார்ட் நோட்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்க கூடியது. Okay, so the term person includes an individual. Number 2, a Hindu undivided family. Number 3, a company. கம்பெனியும் நம்ம என்ன சொல்ல முடியும், இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கீழே பர்சன்னு சொல்ல முடியும். ஃபார்மும் என்ன சொல்லுவோம், பர்சன்னு சொல்லுவோம். அண்ட் அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் ஏஓபியா இருக்கலாம், ஆர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் பிஓஐயா இருக்கலாம். வெதர் தட் அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இஸ் இன்கார்பரேட்டட் ஆர் நாட், தட் இஸ் நாட் ரெலவென்ட். ஓகே, அது இன்கார்பரேட்டடா இல்லையா அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது. பட் இஃப் இட் இஸ் an association of persons or body of individuals, it is to be treated as a person, then their income is liable to tax. Okay, subject to payment of the taxes. And another thing, a local authority.
லோக்கல் அத்தாரிட்டினா முனிசிபாலிட்டி, இதெல்லாம் ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணி ஆகணும், டாக்ஸை பே பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாங்க. ஈவன் எவ்ரி ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன் நாட் ஃபாலிங் வித்தின் எனி ஆஃப் த ப்ரிசீடிங் கேட்டகரிஸ், இதுக்கு முன்னாடி வராத வேற ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சன் யாருன்னா இருந்தாலும் அவங்களும் என்ன பண்ணலாம், பர்சன் ட்ரீட் பண்ணலாம். இவங்களோட இன்கம் எல்லாமே என்ன உண்டு, சப்ஜெக்ட் டு சார்ஜபிள் டு டாக்ஸஸ். ஓகே, ஸோ இதுதான் பர்சன். ஸோ பர்சன் அப்படின்றது யாரெல்லாம் இருக்கலாம், இண்டிவிஜுவலா இருக்கலாம், அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸா இருக்கலாம், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸா இருக்கலாம், லோக்கல் அத்தாரிட்டியா இருக்கலாம், ஆர் எவ்ரி ஆர்டிஃபிஷியல் ஜூரிடிக்கல் பர்சனா இருக்கலாம், ஃபர்மா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியா இருக்கலாம். இவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம் சப்ஜெக்ட் டு டாக்ஸ். ஓகே, திஸ் இஸ் அபவுட் பர்சன். இது டெஃபினட் ஷார்ட் நோட்ஸ்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஸ்எஸ்சி. ஸோ எஸ்எஸ்சி யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் பர் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, பர்சன்ல இவங்க எல்லாம் டாக்ஸ் பே பண்ணியிருந்தா, இவங்க எல்லாம் டாக்ஸ் பே பண்றாங்க அப்படின்னா இவங்கள தான் அசஸின்னு சொல்றோம். ஸோ அசஸி மீன்ஸ் எ பர்சன் by whom income tax or any other sum of money is payable under this act is known as assessee. ஓகே, அசஸி அப்படின்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு டாக்ஸ் பே பண்றாங்களோ இல்ல யார் மூலமா டாக்ஸ் கட்டுறோமோ அவங்களதான் நம்ம என்னன்னு சொல்றோம், அசஸின்னு சொல்றோம். அப்ப நான் டாக்ஸ் பே பண்றேன்னா ஆமாம் அசஸி. ஓகே, அது இண்டிவிஜுவலா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், இந்து அன்டிவைடட் ஃபேமிலியா இருக்கலாம், ஒரு பாடி ஆஃப் அசோசியேஷனா இருக்கலாம், வாட் எவர் மேபி. நம்ம பர்சன்ல பார்த்த அந்த டெஃபினேஷன்ல எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி, அவங்க டாக்ஸ் பே பண்றாங்க, இன்கம் டாக்ஸ் பே பண்றாங்க அப்படின்னா தட் பர்சன் இஸ் டு பி ட்ரீட்டட் ஆஸ் an assessee. இதுவும் ஷார்ட் நோட்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ரைட். ஓகே, ஸோ இப்போ இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in case if the person is employment is newly set up business or newly joined profession அப்படின்னா அவங்களுக்கு என்ன ப்ரீவியஸ் இயர், அவங்களுக்கு என்ன அசஸ்மெண்ட் இயர்னு பார்த்தோம். ரூல் சிம்பிள், ப்ரீவியஸ் இயர் தான் சேஞ்சஸ் ஆகும், பட் அசஸ்மெண்ட் இயர் எல்லாருக்குமே யூனிஃபார்மா தான் இருக்கும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. It must be 12 months. ஆனா previous year it need not be 12 months. It may be 12 months or it may be less than 12 months னு பார்த்தோம். And next என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, who is person னு பார்த்தோம். So who is person பார்க்குறப்ப that is most important னு சொன்னேன், ஏன்னா அதை ஷார்ட் நோட்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணது அசஸினா யாருன்னு பார்த்தோம். ரைட். ஸோ அசஸியும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், பிகாஸ் இது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க, அதனால தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன், அசஸி. ஓகே, ஸோ இன்னைக்கு செஷன்ல இதோட நம்ம நிறுத்திக்கலாம். இன்னும் நமக்கு ஒரு கான்செப்ட்ஸ்ல இன்னும் 4-5 டேர்ம் தான் இருக்கு, அது அடுத்த செஷன்ல முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்த செஷன்ல முடிச்ச உடனே நம்ம பார்க்க போகிறது ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல், பாடி ஆஃப் பர்சன்ஸ் அண்ட் கம்பெனி, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. அது ஒரு எஸ்ஏ டைப் இருக்கு. ஸோ இன்னைக்கு கேட்டதுல இருந்து இந்த பார்ட்ல இருந்து எதனா எஸ்ஏ டைப் கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஏ டைப் கேட்கறதுக்கு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு பார்த்ததும் சரி, இதுக்கு முந்தின பார்ட்லயும் சரி, இது ரெண்டுமே ஷார்ட் நோட்ஸ் தான் வருவாங்க, ஷார்ட் நோட்ஸ் தான் கேட்பாங்க. ஆனால் ஷார்ட் நோட்ஸ்ல இருந்து கேட்கறதுக்கு இதுல நிறைய இருக்கு. ப்ரீவியஸ் இயரை டைரக்டா ஷார்ட் நோட்ஸ்ல கேட்கலாம், அசஸ்மெண்ட் இயரை டைரக்டா ஷார்ட் நோட்ஸ்ல கேட்கலாம், ஃபினான்ஷியல் இயர் டைரக்டா ஷார்ட் நோட்ஸ்ல கேட்கலாம், பர்சன் கேட்கலாம், அசஸி கேட்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். அந்த நியூலி செட்டப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனை கொடுத்துட்டு அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு நிச்சயமா ப்ராப்ளம்ஸோ கேட்கலாம். ஸோ மேபி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6+4 ஒரு 10 மார்க்ஸ்க்கான சான்சஸ் இருக்கு, 10 மார்க்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ நான் ஒரு பார்ட் முடிஞ்சோடனே இதுல இருந்து எவ்வளோ மார்க்ஸ் வரலான்றத சொல்லிடுவேன். இதுல கேரண்டியா நிச்சயமா ஒரு ஷார்ட் நோட்ஸ் இருக்கு, 6 மார்க்ஸ் டெஃபினட்டா வரும் இந்த 4 கான்செப்ட்ஸ்ல இருந்து. அண்ட் 4 மார்க்ஸ் ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம், கேட்காமே போகலாம். நம்மளோட லக் வந்துருச்சுன்னா வேர் மோஸ்ட் லக்கி, நான் எப்பயோ சொன்னேன். ஓகே, அண்ட் இன்னும் நம்ம பார்க்கக்கூடிய 2-3 கான்செப்ட்ஸ் தான் இருக்கு. இன்கம்னா என்ன, கிராஸ் டோட்டல் இன்கம்னா என்ன, ரவுண்டிங் ஆஃப் டாக்ஸ்னா என்ன, எக்ஸம்ஷன், டிடக்ஷன், கேபிட்டல் ரெசிப்ட்ஸ், ரெவென்யூ ரெசிப்ட்ஸ், இது முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பட் அகைன் இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் டாக்ஸ் ரேட்ஸ், இதோட இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் ஓவர் ஆகும்.
ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா தான் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸா பார்ப்போம். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் நமக்கே நிறைய ஈஸியா ஆயிடும். பிகாஸ் நமக்கு ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயரே கிளியரா புரியறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகே, அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நான் 2 செஷன் எடுத்துக்கிட்டேன். 2 செஷன்லயும் அதுக்கு தான் நான் ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் கொடுத்து டிஸ்கஸ் பண்ணேன். எப்பவுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்ப்பேன். இந்த ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயருக்கே நம்ம லைவ் செஷனா இருந்ததுன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பட் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாததுனால நம்ம 2-3 ப்ராப்ளம்ஸோட நம்ம டிஸ்கஸ் பண்றதோட நிறுத்திக்கிறோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மீ. தேங்க்யூ.